ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 14/5/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. காலை 8:13 பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ரேவதி. இரவு 8:06 பின்பு அசுபதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12 1:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யம கண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரும். வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி, அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடு கதைகளும் தொடர் கதைகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வில்லாளி வீரன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் பெருகும். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானோடு ராசி அதிபதி சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அதிகபட்ச நன்மைகள் சேரக்கூடிய, மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணக்காரன் ஏழையாகுவது வேதனை, ஆனால் ஏழை பணக்காரன் ஆவது சாதனை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வள்ளி தெய்வான தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கிரன் இணைந்து குரு சுக்கிர யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் ஏற்படக்கூடிய, குடும்பத்துக்கு தேவையான பண வசதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பல விஷயங்களை கற்றுக்கொண்டால்தான் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஈஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீரியமும் வேகமும் அதிகரிக்கும். பொறுப்பு பதவிகள், அதாவது ஜென்ம ராசிக்கு உத்தியோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறதுனால பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காட்சியை ரசிக்க கண் வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க பெண் வேண்டும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சிவகாமி சுந்தரியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தேடிய பொருளும் தெய்வத்தின் அருளும் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகஸ்தானாதிபதி அனுகிரகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், உயர் அதிகாரியின் பாராட்டும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
வெற்றி என்பது கற்றவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் சாத்தியமானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க திருவுடை அம்மை தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை அதிகரிக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறந்த காலத்தை விட சிறந்த காலத்திற்கு முயற்சி செய்வதே நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க திரிபுர சுந்தரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். அதாவது ராசி அதிபதி சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரக்கம் இல்லாத மனதுக்கும் உறக்கம் இல்லாத உடலுக்கும் சிறப்புகள் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மனோன்மணி தாயை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகும். ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு உச்சம் பெற்ற சூரிய பகவான் இருக்கிறதால அச்சம் இல்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால தேவனின் மாய கணக்குகள் நியாயமானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மாணிக்கவல்லி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். ராசி அதிபதி குரு பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்திருக்கிறதுனால 2 கிரகங்களும் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கேட்ட உதவிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விக்கல் வருவதையும் வாழ்க்கையில் சிக்கல் வருவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வேலவன் முருகப் பெருமான நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்துல சந்திர பகவானும் 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சூரிய பகவான் இணைஞ்சிருக்கிறதுனால சிரித்த முகத்தோடு செயல்படக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். அதன் காரணமாக கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட முயற்சி தான் மெகா வெற்றிக்கு வழி வகுக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அங்கையர் கன்னி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வரும். பொதுவாகவே நீங்கள் திருத்தமாக செயல்படக்கூடிய பக்குவங்கள் பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அம்சங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
உலகின் மிகச்சிறந்த சிறப்பு உழைப்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ சக்கர நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான செயல்பாடுகளால் வரலாறு படைக்கக்கூடிய நாள். ராசி அதிபதியாகிய தேவகுரு அசுர குருவாகிய சுக்கிர பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால பொதுவாகவே தேவையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய, உறவு வகையில் ஒற்றுமையான சூழல் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்பு கிடைக்காத திறமைகள் பெருமைகளை சந்திப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மகுடீஸ்வர தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UJ. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.